2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஆஃப்டர் எஸ்ஏஆர் ஃபைனல் டிராஃப்ட் 2026 பை பிப்ரவரி அண்ட் மார்ச் 23/2/2026 பிப்ரவரி மாதத்தோடு வந்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. ஆண்கள் 2,77,38,925 பேர், பெண்கள் 2,89,60,838 பேர், மூன்றாம் பாலினம் 7,617 பேர், மொத்தம் 5,67,07,350 பேர். அதே தேர்தல் ஆணையம் இப்போ இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபைனல் டிராஃப்ட் வந்து தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6/4/2026 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 2,80,30,658 பேர், பெண்கள் 2,93,04,905 பேர், மூன்றாம் பாலினம் 7,728 பேர், மொத்தமாக 5,73,43,291 பேர். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6,35,911 பேர். பரவாயில்ல, இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷனில் 33 நாள் எக்ஸ்டென்ஷனில் நமக்கு ஒரு 6,35,900 வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். இதில் வந்து வயது மற்றும் பாலின படி உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் 18லேருந்து 19 வயது ஆண்கள் 7,62,308 பேர், பெண்கள் 6,96,632 பேர், 20லேருந்து 29 வயது 54,93,148 பேர், பெண்கள் 52,22,764 பேர், 30லேருந்து 39 வயது 57,49,744 பேர், பெண்கள் 58,60,998 பேர், 40லேருந்து 49 வயது ஆண்கள் 57,29,921 பேர், பெண்கள் 61,69,006 பேர், 50லேருந்து 59 வயது ஆண்கள் 49,72,475 பேர், பெண்கள் 54,10,814 பேர், 60லேருந்து 69 32,17,690 பேர், பெண்கள் 35,51,790 பேர், 70லேருந்து 79 வயது 16,17,836 பேர், பெண்கள் 18,17,706 பேர், 80+ ஆண்கள் 4,87,536 பேர், பெண்கள் 5,75,195 பேர். இதுதான் தேர்தல் ஆணையம் இறுதியாக வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியல். தேர்தல் நாள் 23/4/2026. உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்களியும்.